வணக்கம். இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. அது இந்த திரிஷா இல்லைன்னா திவ்யா அப்படின்னு வடிவேல் சொல்லுவார் பார்த்தீங்களா? அவர் லவ் பண்ண பொண்ணு அவருக்கு கிடைக்காது. என்ன சார், என்ன பாஸ் அதுக்காக நீங்கள் வருத்தப்படுறீங்களான்னா, அதெல்லாம் வருத்தப்படலை, திரிஷா இல்லைன்னா திவ்யா அப்படின்ட்டு போயிடுவார். அந்த மாதிரி சேலம் இல்லைன்னா என்ன, சேலம் 4ஆம் தேதி இவர் வந்து பரப்புரை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு போலீஸ்கிட்ட போய் பர்மிஷன் கேட்டிருக்காரு. அதில் அவங்க கழுவி ஊற்றி அனுப்பிச்சிட்டாங்க. என்ன நீங்கள் வந்து திருந்தவே மாட்டிங்களா? அந்த சூர்யா சொல்லுவார்ல ஒரு படத்தில், செஞ்ச தப்பை நினச்சி நீ திருந்தலை, வருந்தலை, அது வந்து எதுவுமே பண்ணலையா ஆவும் டைலாக் விடுவார்ல, அந்த மாதிரி நீங்கள் செஞ்ச தப்பை நினச்சி நீங்கள் திருந்தலையா, அந்த மாதிரி நீங்கள் செஞ்ச தப்பில் இருந்து எந்த பாடமும் கற்றுக்கலையா, இன்னும் அசால்ட்டாக தான் இருக்கிறீங்களா அப்படின்னு போலீஸ் தரப்புலேருந்து இவங்களை கழுவி ஊற்றி அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க என்ன ஸ்டெப்பு எடுத்தாங்க, ஏன் அதை ஒரு பெரிய விஷயமா ஆக்கல, அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கை ஏன் வந்து சேலம் அந்த குறிப்பிட்ட தேதியில் இல்லைனாலும் வேறு தேதி மாற்றி அமைச்சு சேலம் மக்களை சந்திக்கிறதுக்கான அடுத்தடுத்த வேலைகளை ஏன் வந்து தாவேகா செய்யலை அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வருது. இதுக்கு நடுவில் ஒன்றுமே இல்லாத மாதிரி நவம்பர் 23 நான் காஞ்சிபுரத்தில் பொதுமக்களை சந்திக்கிறேன் அப்படின்னு இவர் கிளம்பிட்டார். என்ன விஷயம்? அதாவது ஒரு பெரிய பாதிப்பு, கரூர் துயர சம்பவம்ன்ற பெரிய பாதிப்பு, 41 பேர் உயிரிழந்துட்டாங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போனவர் எனக்கு தெரிஞ்சு 2 வீடியோ ரிலீஸ் பண்ணார். அதில் ஒரு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்காக ரொம்ப வருத்தப்பட்டு வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு வீடியோ போட்டார். அதே மாதிரி எஸ்ஐஆருக்காக ஒரு விழிப்புணர்வு வீடியோ வந்து அவர் போட்டார். இதுக்கு இல்லாமல் மகாபலிபுரத்தில் ரெசார்ட்டில் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை ஹோட்டலுக்கே ரெசார்ட்டுக்கே வர வச்சு அவங்க கையில் காலெல்லாம் விழுந்து அழுது புரண்டு ஃபோட்டோ எடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சார். இது 3 வந்து மெயினாக பார்க்கப்பட்டது. விஜய் அவர்கள் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் செய்த அதிமுக்கியமான சம்பவங்களில் இந்த 3 சம்பவங்களை எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற இந்த சம்பவம் பத்தாது, நம்ம கொஞ்சம் களத்தில் இறங்கி ஆகணும். ஏன்னா தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. அதனால் இந்த சேலம் இது கிடைக்கலனா பரவாயில்ல, நம்ம வந்து இருக்கவே இருக்குது. காஞ்சிபுரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு பயிற்சி கூட்டம் போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 5 நாளைக்கு மேலே வந்து இந்த பயிற்சி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் சுங்குவாச்சத்திரம் JPR காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து இந்த கல்லூரியில் தான் வந்து இந்த மாதிரி ஒரு பயிற்சி நடத்திட்டு இருக்காங்க. என்ன பயிற்சி அப்படின்னா, க்ரௌட் மேனேஜ்மெண்ட், அதாவது கூட்டம் மேலாண்மை அப்படின்ற பயிற்சி வந்து நிறைய பேருக்கு நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பேட்ச் முடிவடைதா என்னன்னு தெரியல. ஆனால் அந்த பயிற்சி பெற்றவர்களை வந்து சந்திக்கும் விதமாக இவர் வந்து அந்த கல்லூரிக்கு போகிறவங்க சும்மா போயிருக்கலாம். நான் இந்த மாதிரி என் கட்சிக்காரங்களை சந்திக்க போகிறேன், இந்த மாதிரி பயிற்சி போயிட்டுருக்கு, அதுக்காக போகிறேன், அப்படி இல்லைனா எங்கள் நிர்வாகிகளை நான் வந்து சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, உடனே ஒரு இது அங்கே போலீஸ் அனுமதி கொடுக்கல சேலத்தில், அதனால் விஜய் அவர்கள் வந்து காஞ்சிபுரத்தில் பொதுமக்களை சந்திப்பதற்காக போகிறாங்க. என் கேள்வி என்னன்னா, காஞ்சிபுரத்தில் வெறும் 2000 பேர் தான் வந்து இருக்கிறாங்களா பொதுமக்கள், மித்தவங்களாம் யார் வெளி மாநிலத்திலேருந்து வந்து தங்கி இருக்க அகதிகளா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கேள்வி வருது. ஏன்னா இவர் பொதுமக்கள் அப்படின்னு சொல்லிட்டு உண்மைக்குமே இவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கல்லூரியில் இருக்கிற உள்ள அரங்கில் ஒரு 2000 பேர், அதுவும் ஃபில்டர் பண்ணி யார் யாருக்கு இவங்க முன்கூட்டியே அனுமதி கொடுத்தாங்களோ அவங்கள மட்டும் ஐடி கார்டோடு உள்ளே அலோவ் பண்ணுறாரு, டோக்கன் போட்டு உள்ளே அனுப்புகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த குறிப்பிட்ட நபர்கள் தவிர்த்து வேறு யாருக்குமே அனுமதி இல்லை. ஸோ அப்போ உங்கள் கட்சி சார்ந்த நிர்வாகிகள், இப்போ வட்டம், மாவட்டம், மாநகரம், நகரம், ஒன்றிய, ஊராட்சி, இந்த மாதிரி எல்லாரும் இருப்பாங்க இல்லையா, இந்த நிர்வாகிகளோடைய குடும்பம், இந்த நிர்வாகிகள் இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு இவர் மீட் பண்ணி பேச போகிறாரு. இதை தான் இவங்க எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்கன்னா, பொதுமக்களை நாங்கள் சந்தித்து பேச போகிறோம், அவங்களுடைய குறைகளெல்லாம் நாங்கள் கேட்க போகிறோம் அப்படின்னு. ஆனால் இன்டீரியராக கொஞ்சம் போய் விசாரிக்கும் போது உண்மைக்குமே இவங்க வந்து அந்த கட்சியை சார்ந்த நிர்வாகிகள், அவங்க குடும்பத்தை தான் இவர் வந்து சந்திக்க போகிறாரு. ஸோ அது தப்பு இல்லை. உங்கள் கட்சியை சார்ந்தவங்களை நீங்கள் சந்திக்கணும், பேசணும், என்னென்ன குறை நிறை அப்படின்றத நீங்கள் வந்து கேட்கும்போது தான் உங்களுக்கும் ரீச் ஆகும். ஏன்னா இங்கே நிறைய பேர் வைக்கிற கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைமையை ரீச் பண்ண முடியல, குறிப்பாக விஜய் அவர்களை வந்து ரீச் பண்ண முடியாமல் இங்கே நிறைய முட்டுக்கட்டைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி போய் நேரடியாக சந்திக்கும் போது சரி உங்களுக்கே நேரடியாக தகவல்கள் வரும், அது பாராட்டத்தக்க விஷயம். ஆனால் அதுக்காக நீங்கள் பொதுமக்களை சந்திக்கிறீங்க அப்படின்ற இந்த வீண் விளம்பரம் எதுக்கு அப்படின்றது என்னோட கேள்வியாக இருக்குது, என்னோட தனிப்பட்ட கேள்வியாக இருக்குது. ஸோ இதுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளாக வந்து மேற்கொள்ளப்படுது. அங்கே காஞ்சிபுரத்தில் இருக்க SP ஆஃபீஸை போய் இவங்க அணுகியிருக்காங்க, பாதுகாப்பு நடவடிக்கை கொடுங்க அப்படின்னு. ஸோ இது ஒரு புறம் இருக்கும்போது, சேலத்தில் டிசம்பர் 4ஆம் தேதி வந்து இவங்க வந்து பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. அந்த டிசம்பர் 4ஆம் தேதி போலீஸ் தரப்புல இருந்து ஏன் பர்மிஷன் கொடுக்கப்படலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா,
கார்த்திகை தீபம் வருது. இன்னொன்று டிசம்பர் 6 ரொம்ப முக்கியமான ஒரு நாள், பாபர் மசூதி இடிப்பு தினம் அப்படின்றதுனால அந்த இடத்துலையும் ரொம்ப எச்சரிக்கையாக பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட வேண்டிய கட்டாயத்தில் காவல்துறை இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 முக்கியமான பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது எனக்கு அதெல்லாம் தெரியாது. டிசம்பர் 4 நான் வந்து கிளம்புறேன், அன்றைக்கி வந்து நீங்கள் எனக்கு ஒட்டுமொத்த போலீஸையும் வந்து எனக்காக தான் பாதுகாப்புக்கு அனுப்பணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. சரி, கேட்குறதா கேட்குறீங்க. போன வாட்டி தான் வந்து சரியாக வந்து நீங்கள் கேட்கல. அதாவது 10,000 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான போலீஸ் பாதுகாப்பு கேட்டிங்க. எவ்வளோ பேர் வருவாங்கன்னு தெரியாமல் அதுக்கான இடம் கரெக்டாக சூஸ் பண்ணாமல் போய் எவ்வளோ பிரச்சனை நடந்தது. சரி, நீங்கள் தனிப்பட்ட முறையில் எந்த பாதுகாப்பு ஏற்பாடு, தண்ணியிலேருந்து அடிப்படை வசதிகள் எதுவுமே பண்ணி கொடுக்காம ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு. இப்போ தப்பு நடந்துருச்சு. இந்த தப்புலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? நீங்கள் என்ன கரெக்ஷன் பண்ணீங்க? இப்போ அடுத்த பரப்புரைக்கு நீங்கள் போய் ஒரு பர்மிஷன் வந்து ஒரு எஸ்பி ஆஃபீஸில் கேட்கும்போது ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக ஒரு பர்மிஷன் லெட்டர் நீங்கள் கேட்டிருக்கணும். ஆனால் அதுக்கு மாறாக தாவேகா தரப்புலேருந்து ஒரு லெட்டர் சும்மா பேருக்கு நாங்கள் போகிறோம், எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு போய் கேட்டிருக்கீங்க. அந்த லெட்டரில் நீங்கள் மென்ஷன் பண்ணல. என்ன மென்ஷன் பண்ணல? இந்த மாதிரி நாங்கள் வந்து இவ்வளோ கூட்டம் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால் எனக்கு இவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு வேணும் அப்படின்ற அடிப்படை தகவலை கூட நீங்கள் கொடுக்கல. இப்போது பாஜக கூட தான் கூட்டம் நடத்துகிறாங்க. அவங்க கட்சிக்கு கூட்டமே வராது. வரலனாலும் லட்சக்கணக்கில் ஆள் வருவாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இல்லையா, கூச்ச நாச்சம் இல்லாமல். உங்களுக்கு தான் கூட்டம் கூடுதுன்னு தெரியுதுல்ல. அப்படி இருக்கும்போது இவ்வளோ கூட்டம் வரும், அவ்வளோ கூட்டம் வரும் நீங்கள் சொல்ல வேண்டியது தானே. யார் கேட்க போகிறா உங்களை? ஆனால் அப்படி இருக்கும்போது எங்கள் தலைவருக்கு இவ்வளோ கூட்டம் கூடும்னு கூட உங்களால் சொல்ல முடியலையே, ஏன்? இப்போ அது ஒரு காரணம். 2வது இந்த பாதுகாப்பு வசதி. இப்போ நீங்கள் பழையபடி என்ன சொல்லுவீங்க, நீங்கள் ஒரு நம்பர் கொடுக்காம அதுக்கேற்ற மாதிரியான ஒரு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே பழியை தூக்கி என்ன போட்டுருவீங்க, போலீஸ் காவல்துறை மேலேயும் ஆளும் திமுக கட்சியோடைய சதி அப்படின்னு போகிற பக்கலாம் இதே ராமாயணத்தை பாடிக்கலாம், அதே தேஞ்ச ரெக்கார்டே போட்டுக்கலாம் அப்படின்ற பிளான் பண்ணி நீங்கள் கொடுத்தா மாதிரி தான் இருக்குது. இல்லைனா ஏன்னா போன வாட்டி என்ன நடந்துச்சு, திடீர்னு இப்படி தான் பர்மிஷன் கேட்டீங்க. ஒரு இடத்துல ஃபஸ்ட்டு சொன்னீங்க, அப்புறம் இல்லை நாங்கள் கரூரில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்டு லாஸ்ட் மினிட்ல பர்மிஷன் கிடச்சி அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு தெரியும். அப்போ இப்போ என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் உண்மையிலே நான் டிசம்பர் 4 சேலத்தில் பரப்புரை ஸ்டார்ட் பண்ண போகிறாரு, அதுவும் இவ்வளோ பெரிய சம்பவத்துக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ண போகிறாருன்னா நீங்கள் வந்து அதுக்கான ப்ராப்பர் ஒரு பிளான் போட்டு இறங்கியிருக்கணும். ஸோ ஒரு ப்ராப்பர் பிளான் போட்டு இறங்கியிருக்கணும். அதுவும் ரொம்ப முன்கூட்டியே வந்து ஒரு பர்மிஷன் கேட்கணும் அப்படின்றது ப்ரோட்டோகால். நீங்கள் மறுபடியும் அந்த ஷார்ட் டைம் பீரியடுக்குள்ளே போய் கேட்குறீங்க. அப்போ உங்களுக்கு நீங்களே பிரச்சனையை உருவாக்கிக்கிறீங்களோ அப்படின்ற கேள்வி வருது. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, இவங்க நீதிமன்றத்துக்கு போய் இப்போ காவல்துறை மறுத்துருச்சு, அனுமதி மறுத்துருச்சு. அப்போ இவங்க நீதிமன்றம் போய் தான் வந்து என்ன பண்ணணும்னா பர்மிஷன் வாங்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இவங்க எங்கே வந்து கொஞ்சம் ஜர்க் ஆகிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாடு அரசு வந்து ஒரு செக் வச்சிருச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க இல்லையா, இவங்களுக்கு தான் முழு பொறுப்பும் இருக்குது அப்படின்னு ஒரு சில பாயிண்ட்டை வந்து அடுக்கியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நிகழ்ச்சிக்கு 10 நாட்களுக்கு முன்பு அனுமதி கேட்டு விண்ணப்பிக்க வேண்டும். அப்புறம் 2வது என்னன்னா, நிகழ்ச்சிக்கு அனுமதிக்கப்பட்ட நேரத்தை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். கரூரில் நீங்கள் பண்ணீங்க பார்த்தீங்களா, இத்தனை மணிக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொன்ன டைமுக்கு ரீச் ஆகாமல் இங்கே வந்து ரீச் ஆகிறேன்னு சொன்ன டைமுக்கு தான் நீங்கள் வீட்டிலேருந்தே கிளம்புனீங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தது ஒரு உயிரிழப்புக்கு. ஏன்னா கூட்டம் சேர்ந்த ஒரு பெரிய துயர சம்பவம் நடந்துக்கு அதுவும் ஒரு முக்கிய காரணம். ஸோ அந்த மாதிரி ஒரு காரணம் மறுபடியும் நடந்துட விடக்கூடாது அப்படின்னு நிகழ்ச்சிக்கு அனுமதிக்கப்பட்ட நேரத்தை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். டைம் பஞ்சுவாலிட்டி நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி கூட்டத்தாரின் பாதுகாப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாட்டாளரே முழு பொறுப்பை ஏற்க வேண்டும். அதாவது இப்போ நான் ஒரு கூட்டத்தை கூட்டணும்னா நான் தான் அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்புக்கு முழு பொறுப்பையும் ஏற்றுக்கணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி நிகழ்ச்சியின் போது பொது மற்றும் தனியார் சொத்துக்கள் சேதமடைந்தால் அதற்கான இழப்பீட்டை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரே ஏற்க வேண்டும். இப்போ இதுதான் பெரிய தலைவலியே விஜய் அவர்களுக்கு. இப்போ என்னன்னா அந்த கிரில் கேட்டுக்கு கிரீஸ் போடுறதுலேருந்து மரத்து மேலே ஏறாதீங்க தம்பி அப்படின்னு ஒரு கட்சியோட கொள்கை முழக்கமே அதுவாக தான் இருக்கும் போல. இந்த மாதிரி ஏறாதீங்கடா, கரண்ட் கம்பத்து மேலே ஏறாதீங்க, மரத்து மேலே ஏறாதீங்க, பொது சொத்தை பாதிக்காதீங்க, சேரை கீழே வைங்கடா அப்படின்னு கத்துறதே, மேடைகள் கத்துறதே ஒரு பெரிய பொழப்பாக இருக்குது. இப்போ இதனால் வரைக்கும் நீங்கள் வந்தீங்க, இஷ்டத்துக்கு குப்பையை போட்டிங்க, உடச்சி தள்ளிங்க, பேரிகேடை உடைக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் உடச்சி தள்ளிட்டு போயிட்டு இருந்தீங்களே. இனி நீங்கள் அப்படி உடைச்சா அதுக்கான பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கணும், அந்த இதை சரி செய்து கொடுக்கணும் அப்படின்ற இன்னொரு இதையும் வச்சுருக்காங்க. அந்த ஏற்பாட்டில் ஏற்றுக்கணும் அப்படின்றாங்க. இப்போ நிகழ்ச்சி முடிந்த பின்பு அந்த இடத்தை முழுமையாக தூய்மை செய்து வழங்க வேண்டும். ஸோ இதுவும் அதே அந்த ஒழுங்கு நடவடிக்கை கீழே தான் வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் நடத்தின இந்த மாநாட்டாக இருக்கட்டும், இந்த பரப்புரையாக இருக்கட்டும், அங்கே செதறி கடந்த அந்த செருப்பை பார்க்கும்போதே ஏதோ மிகப்பெரிய கலவரம் வந்து அங்கே நடந்திருக்கு
அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுச்சு. அந்த வீடியோ அந்த ஃபோட்டோஸ்லாம் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நானும் அப்படி தான் இது ஏதோ பெரிய கலவரம் நடந்திருக்கும் போல இருக்கேன், என்ன விஷயம் அப்படின்னு பார்க்க போனால் விஜய் அவர்கள் வந்து போயிருக்காரு. அவர் பின்னாடி ஒரு ஆர்வத்தில் நம்ம தம்பிங்கெல்லாம் ஓடி இருக்காங்க, அதனால் விழுந்து கிடந்த செருப்புகள் தான் இது. செந்தில் பாலாஜி அவர்கள் கூட கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பொது சொத்துக்கள் வந்து பாதிப்படைஞ்ச பற்றிலாம் இதையும் வந்து உங்கள் கட்சி தான் வந்து இனி பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ட்விஸ்ட்டும் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நிகழ்ச்சி துவங்குவதற்கு 2 மணி நேரத்துக்கு முன்பே நிகழ்ச்சி நடக்கும் இடத்தை கூடுவதை தவிர்க்க வேண்டும். இதுவும் வந்து நீங்கள் கரூரோட பொருத்தி பார்க்கணும். கரூரில் என்ன நடந்துச்சு, இப்போது ஒரு 2 மணி நேரம் முன்னாடி அந்த கூட்டம் கூடியிருந்தால் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்காது. காலையில் 7 மணிக்கு, ஏன் அதுக்கு முந்தின நாளே வந்து அந்த இடத்துல பாய் போட்டு படுத்த நபர்கள்லாம் இருக்கிறாங்க. நைட்டை வந்து விடிகாலையிலேயே இடம் பிடிச்சி படுத்திருந்து அது விஜய் அவர்கள் காலையில் வந்துடுவார், பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சி அன்றைக்கி நைட்டு அவர் 7 மணிக்கு வந்து சேர்ற வரைக்கும் அதே இடத்துல இந்த கூட்டம் இருக்க அந்த டென்சிட்டி அதிகமானது தான் ஒரு பெரிய இழப்பீடுக்கு காரணமாக இருந்தது இல்லையா. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கூட்டம் கூடுதா 2 மணி நேரம் முன்னாடி நீங்கள் வந்தால் போதும், அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கூட்டம் சேராதீங்க. உடனே இது வந்து வெறும் தாவேக்காக மட்டும் திமுக செய்த சதி அப்படின்னு அதுக்கும் அளந்து விடக்கூடாது. இது எல்லா கட்சிக்குமே பொருந்தும். அது நாளைக்கு திமுகவே ஒரு பிரச்சார கூட்டமோ இல்லை பொதுக்கூட்டமோ இல்லை ரோட் ஷோவோ நடத்தினாலும் அது திமுக, அதிமுக, பாமக, விசிக, காங்கிரஸ், பாஜக, டிவிகே இப்படி எல்லா கட்சிக்கும் இது பொருந்தும். ஸோ இதை வந்து உச்சநீதிமன்றத்தில் இவங்க வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க தமிழ்நாடு அரசு. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து ரோட் ஷோக்காக இருந்துக்கிட்டும் இல்லை பொதுக்கூட்டங்களாக இருக்கட்டும், இந்த இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற நெறிமுறைகளை வந்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வந்து தாக்கல் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ தெரியுதா இவங்க ஏன் வந்து சேலத்துலேருந்து அப்படியே காஞ்சிபுரத்துக்கு டைவர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு. இப்போ குறைஞ்சபட்சம் உங்களுக்கு அனுமதி கொடுக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கோம், சரிங்க எங்களுக்கு டிசம்பர் 4 வேண்டாம், டிசம்பர் 6 வேண்டாங்க, நான் ஒரு டிசம்பருக்கு இத்தனை தேதிக்கு மேலே நான் பண்ணுறேன், எனக்கு பர்மிஷன் கொடு. இப்போ அவங்களே சொல்கிறாங்க இத்தனை 4 வாரத்துக்கு முன்னாடி இல்லை 10 நாளுக்கு முன்னாடி கேட்கணுன்றாங்க. சரி இப்போயே நீங்கள் பிளான் பண்ணி எங்களுக்கு இந்த தேதி வேண்டாங்க, இந்த தேதியில் வந்து இந்த இடத்துல எங்களுக்கு கொடுங்க, இவ்வளோ கூட்டம் கூடும், அதுக்கேற்ற போலீஸ்க்கு அது பாதுகாப்பு வேணும், இவ்வளோ கூட்டத்துக்கு இந்த மாதிரி ஒரு காலி மைதானம் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து வசதியாக இருக்கும், எங்களுக்கு லட்சக்கணக்கில் ஆளுங்க சேருவாங்க. ஸோ அந்த லட்சக்கணக்காக ஆள் சேர்ற மாதிரி ஒரு இடத்த நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். இல்லை அதாவது தாவேக்காவே பார்த்து சொன்னாலும் சரி, இல்லை நீங்கள் காவல்துறையே கேட்டு அந்த இடத்த வாங்கினாலும் சரி, இது ரிஜெக்ட் ஆன உடனே நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை அதை பண்ணியிருக்கணும். ஆனால் அதை பண்ணாமல் சரி ஓகே அப்படின்ட்டு அடுத்து காஞ்சிபுரத்துக்கு போய்க்கலாம், அது ஒரு உள்ளரங்கமாக கூட்டமாக போட்டுக்கிட்டால் அண்ணனுக்கு சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எடுக்கிற முடிவு இந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது. ஏன்னா இது முழுக்க தமிழ்நாடு அரசு இப்போ உயர்நீதிமன்றத்தில் இதை தாக்கல் பண்ணியிருக்காங்களே, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணுன்னு, இது அப்படியே டைரெக்டாக வந்து டிவிக்கே பொருந்துகிற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த பிரச்சனை எல்லாமே போன கரூர் சம்பவத்தில் அவங்க ஃபேஸ் பண்ணது தான். ஸோ இதையெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எந்த பிரச்சார கூட்டத்துக்கு போனாலும் சரி, எந்த மாநாடு போட்டாலும் சரி, எந்த ரோட் ஷோ பண்ணாலும் சரி, இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் கட்சிக்கு அது நல்லது. இனிமேலும் தேவையில்லாமல் ஒரு உயிர் கூட போகாது. அதனால் நீங்கள் டைவர்ட் பண்ணுறதுலேருந்து கரெக்டாக எப்படி லீட் பண்ணி போகிறது அப்படின்ற. ஸோ அது வழக்கம் போல் வந்து காவல்துறை அனுமதி இல்லை, அண்ணனை இட்டுன்னு போகிறது ரொம்ப கஷ்டம், அதனால் காவல்துறை அனுமதி கொடுக்கறனால அண்ணனை சேலத்துக்கு இட்டுன்னு வராமல் அப்படியே அண்ணனை வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கிற காலேஜுக்கு இட்டுன்னு போகிறோம், அங்கே இருக்கிற மாணவர்கள் 2000 பொதுமக்களை மட்டும் அண்ணன் சந்திப்பார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது ஓகே. இப்போதைக்கு பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் சில நெறிமுறைகளை செய்ய தவறவிட்டால் அது தொடர்ந்து தாவேகா கட்சிக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக அமையும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இந்த பிரச்சனைலாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பிரச்சனைக்கும் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான வேலை நடக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிக்கே வந்து காங்கிரஸோட கூட்டணி வைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அரசல் புரசலாக ஒரு நியூஸ் போயிட்டே இருந்தது. எதுவுமே தாவேக்காவை பொறுத்தவரையும் எந்த நியூஸுமே வந்து உறுதியான நியூஸ் வந்து வெளியே வராது. ஏதாவது அரசல் புரசலாக இப்படியான தகவல் இப்படியான இது விஷயம் அப்படின்னு தான் வரும். ஸோ அந்த விஷயத்துக்கும் இன்றைக்கி ஒரு முற்றுப்புள்ளி வச்சாகணும் அப்படின்னு காங்கிரஸ் தரப்புலேயே முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி காங்கிரஸில் இருந்துக்கிட்டு பாஜகவுக்கு நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, ஸோ அப்போ பாஜகவுக்கு போனால் நீங்கள் அங்கே போயிடுங்க, இங்கே இருந்துட்டு அந்த மாதிரி செய்யாதீங்க, அவங்களெல்லாம் தூக்குறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அவர் தமிழ்நாடு தான் குறிப்பிட்டு சொல்கிறாரா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியல. ஸோ அது அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, ஸோ இந்த திமுக
திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படின்றது உறுதியா, இல்லை இவங்க வந்து சொன்னாங்க இல்லையா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, அதனால தாவேக்கா கூட போய் டைரக்டாக காங்கிரஸ் கூட்டணி வைக்க போதா அப்படின்ற இந்த சர்ச்சை இருக்குது பார்த்தீங்களா, இந்த சர்ச்சைக்கும் ஒரு முடிவுரை வந்து இன்னைக்கு திமுக எழுதிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த முடிவும் வெளியே வந்துருச்சுன்னா, காங்கிரஸ் யாரோட கூட்டணி அப்படின்ற முடிவும் வெளியே வந்துருச்சுன்னா, அடுத்து தாவேக்காவுடைய நிலைமை என்ன, யாரோட கூட்டணி வைக்க போறீங்க? காங்கிரஸ் இல்லைன்னு ஆகிப்போச்சு, கண்டிப்பாக திமுக கிடையாது, விசிக கிடையாது. அடுத்து இங்கே மிஞ்சி இருக்க போகிறது பாஜகவும் அதிமுகவும் தான். இவங்க கூட கூட்டணி வைக்க போகிறாங்களா, இவங்க கூட கூட்டணி வச்சு இவங்க தேர்தலை சந்திச்சா யாருக்கு முதல்வர் பதவி, யார் துணை முதல்வர் பதவி அப்படின்ற அந்த பிரச்சனை, இல்லை தனித்து தான் இவங்க நிற்க போகிறாங்களா தாவேக்கா அப்படின்ற அடுத்த கேள்வி. ஸோ காங்கிரஸ் யார் கூட கூட்டணி அப்படின்ற முடிவு உறுதியாக வெளியான பிறகு அந்த தாவேக்கா இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறது அப்படின்ற கேள்வியும் வந்து முன்வைக்கப்படுது.